வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம இப்போ பிஸ்னஸ் லாவில் ஆஃபர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஆக்செப்டன்ஸும் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் ஆக்செப்டன்ஸ் அண்ட் ரிவகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் ஆக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற 2 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் an offer is made, it has to be accepted to make a valid agreement or contract. ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா த ஆஃபர் ஷுட் பி அக்செப்டட் பை த அக்செப்டார். ஸோ அப்போ ஆக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல acceptance and offer can be accepted only by the person for whom the offer is made. யார் தான் அக்செப்ட் பண்ணோம், யாருக்கு ஆஃபர் பண்ணாங்களோ அவங்க தான் அக்செப்ட் பண்ணோம். வேற யாரும் அக்செப்ட் பண்ணால் அது அக்செப்டன்ஸ் கிடையாது. ஸோ த ஆஃபர் கேன் பி அக்செப்டட் பை ஒன்லி த பர்சன் ஆர் பர்சன்ஸ் ஃபார் ஹூம் த ஆஃபர் இஸ் மேடு. நம்ம யாருக்கு ஆஃபர் பண்ணமோ அவங்க அக்செப்ட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆஃபர் பண்ணுறாரு, வீடை விற்க போகிறேன் 10 lakhsன்னு. அப்போ இந்த இடத்துல ஜெட் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் ஆக்செப்ட் பண்ணார்னா அது அக்செப்டன்ஸ் கிடையாது. நம்ம யாருக்கு தான் ஆஃபர் பண்ணோம், ஒய்க்கு தான் ஆஃபர் பண்ணோம். ஸோ இட் கேன் பி அக்செப்டட் பை ஒன்லி த பர்சன் ஃபார் ஹூம் த ஆஃபர் இஸ் மெய்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். an offer made to a particular person can only be accepted by the particular person. யாருக்கு நம்ம ஆஃபர் பண்ணோமோ அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா தான் அதை அக்செப்டன்ஸாக எடுத்துக்க முடியும். பட் நம்ம ஜென்ரல் ஆஃபர்னு ஒன்று பார்த்தோம், ஆஃபர் இஸ் மேட் டு த பப்ளிக் அட் லார்ஜ் அப்படின்னு. ஸோ இன் சச் அ கேஸ் மோர் தேன் ஒன் பர்சன் கேன் ஆல்சோ அக்செப்ட். ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் நமக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்க போகிறோம்னா, எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் அக்செப்டன்ஸ். ஒரு அக்செப்டன்ஸ் எப்போ நமக்கு வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இட் ஷுட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. அன்குவாலிஃபைடு மீன்ஸ், அதாவது குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன். சம் கண்டிஷன்ஸோடு அக்செப்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் காரை விற்கிறேன் அப்படின்னா அந்த காரை நீ சர்வீஸ் பண்ணி கொடுத்தேனா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இல்லை காரு 2 லட்சம் ரூபா அப்படின்னா அதில் ஒரு கண்டிஷன் சொல்கிறது. ஸோ அப்படி கண்டிஷன் இல்லாமல் பியூராக அப்சல்யூட்டாக அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வேலிட் அக்செப்டன்ஸு. ஓகேவா? ஸோ இன் ஆர்டர் டு பி இஃபெக்டிவ் there must be an absolute and unqualified acceptance. நான் சொல்லிட்டேன், குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ்னால் என்னது, வித் சம் கண்டிஷன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ் would amount to rejection of offer. ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தென் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the acceptance should be absolute and unqualified. Second, acceptance must be communicated. கண்டிப்பாக நானா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன்னா அது அக்செப்டன்ஸ் கிடையாது. இட் ஷுட் பி ப்ராப்பர்லி கம்யூனிகேட்டட். இட் ஷுட் பி கம்யூனிகேட்டட் இன் த ப்ரிஸ்கிரைப்டு மோட். அதாவது அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இட் ஷுட் பி கம்யூனிகேட்டட். கண்டிப்பாக இதை நம்ம என்ன செய்யணும், கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கு? ஆஃபராருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் பை த அக்செப்டார். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சைலன்ஸ் கேன் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அக்செப்டன்ஸ். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது. லா படி லீகலாக பார்த்தோம்னா சைலன்ஸ் கேன் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அக்செப்டன்ஸ். அப்போ எப்படி அக்செப்டன்ஸை இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இட் மஸ்ட் பி இன் த ப்ரிஸ்கிரைப்டு மோடு ஆர் ரீசனபிள் மோடு. ப்ரிஸ்கிரைப்டு மோடுனா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் எஸ்எம்எஸில் தான் எனக்கு நீ உன்னோட அக்செப்டன்ஸை சொல்லணும் அப்படின்னா எஸ்எம்எஸில் தான் சொல்லணும். அப்படி இல்லை, நான் சொல்லலை இந்த மோடுன்னு நான் சொல்லலை, எப்படியா நீ உன் அக்செப்டன்ஸை சொல்லனா லெட்டரில் பண்ணலாம், இமெயிலில் பண்ணலாம், எஸ்எம்எஸில் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், நேரில் ஒரு ஆளை கூப்பிட்டு அனுப்பி விட்டு சொல்லலாம், அல்லது ஃபோனில் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ரீசனபிள் மோடு. ஸோ அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி இன் அ ப்ரிஸ்கிரைப்டு மோட். இஃப் த மோட் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு, எனக்கு ஃபோனில் தான் சொல்லணும், எனக்கு மெயிலில் தான் சொல்லணும், எனக்கு போஸ்ட்டில் தான் அனுப்பணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மோடில் தான் அக்செப்ட் பண்ணணும், அக்செப்டன்ஸை அனுப்பணும். அப்படி இல்லைன்னா எனி ரீசனபிள் மோடாக தான் அழகாக சொல்லி. முதல்ல இட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட், அடுத்து இட் மஸ்ட் பி இன் அ ப்ரிஸ்கிரைப்ட் ஆர் ரீசனபிள் மோடு.
அடுத்து பாரு, இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் மஸ்ட் பி கிவன் வித்தின் அ ரீசனபிள் டைம் ஆர் பிஃபோர் த ஆஃபர் லாப்சஸ். நல்லா கவனி. இட் மஸ்ட் பி கிவன் வித்தின் அ ரீசனபிள் டைம். பாட்டுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் பதிலே சொல்லலை. அப்போ நான் உட்காந்துட்டு இருப்பேனா ஒரு பொருளை விற்காம? ஸோ ரீசனபிள் டைமில் ஸ்பெசிஃபைட், அதாவது இஃப் த டைம் லிமிட் இஸ் ஸ்பெசிஃபைடு, தென் த அக்செப்டன்ஸ் ஷுட் பி மேட் வித்தின் த டைம் ஸ்பெசிஃபைடு. எந்த டைம்குள்ளே நம்ம 6 நாள் டைம் கொடுத்துருக்கோமா, 6 நாளைக்குள்ளே அக்செப்டன்ஸை சொல்லணும். இஃப் த டைம் இஸ் ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே நம்ம சொல்லணும். இஃப் த டைம் இஸ் நாட் ஸ்பெசிஃபைடு, தென் ரீசனபிள் டைம். ஓகேவா? இப்போ பெரிஷபிள் குட்ஸ் 6 நாள் நான் கொடுக்க முடியுமா? முடியாது. டியூரபிள் குட்ஸ் நான் 1 மந்த் கூட டைம் கொடுக்கலாம். ஸோ ரீசனபிள் டைம். அண்ட் பிஃபோர் த ஆஃபர் லாப்சஸ், ஆஃபர் லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எப்படி படிப்பேன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வித்தின் த ஸ்பெசிஃபைடு டைம் லிமிட். இஃப் த டைம் இஸ் ஸ்பெசிஃபைடு, இஃப் நோ டைம் இஸ் ஸ்பெசிஃபைடு, தென் வித்தின் த ரீசனபிள் டைம். ரீசனபிள் டைம்குள்ள. அடுத்து, acceptance must be given before the offer is revoked or lapses. ஆஃபரை கேன்சல் பண்ண முன்னாடி அல்லது லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ லேப்சஸ் பை ரீசன் ஆஃப் ஆஃபரீஸ் நாலேஜ் ஆஃப் த டெத் ஆர் இன்சானிட்டி ஆஃப் த ஆஃபரார். ஸோ அந்த மாதிரி ஆஃபராரோட டெத்தோ இன்சானிட்டியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர் லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த 3 கேஸு. நம்பர் 1, specified time is there, then acceptance should be made within the specified time limit. If the time is not specified, then within the reasonable time. இல்லைனா ஆஃபர் லாப்ஸ் ஆக முன்னாடி, ரிவோக் ஆக முன்னாடி. ஓகேவா? இதுதான் இந்த பாயிண்ட். acceptance must be given within a reasonable time. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் ஒரு தடவை சொல்லுமா? acceptance must be absolute and unqualified. செகண்ட் என்னது? it must be communicated. கண்டிப்பாக நம்ம யார் சொல்லியிருக்கணும்? ஆஃபராருக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். மூணாவது என்ன சொன்னோம்? இட் மஸ்ட் பி இன் அ ப்ரிஸ்கிரைப்ட் ஆர் ரீசனபிள் மோடு. அடுத்து என்ன சொன்னோம்? இட் மஸ்ட் பி given within the specified time limit or reasonable time limit or before the offer lapses. ஓகேவா? Then acceptance cannot precede an offer. ஆஃபருக்கு முன்னாடி அக்செப்டன்ஸ் கொடுக்கூடாது. உன் காரை நான் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ். நான் சொல்லவே இல்லை. என் காரை விற்கிறேன்னு சொல்லலை, 2 லட்ச ரூபாய்க்கு நீ எடுத்துக்கிறியான்னு நான் கேட்கல. நான் கேட்டாதான் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் கேட்கவே இல்லை. மை செல்ஃப் இஸ் எக்ஸ், ஒய் வந்து அவனா வந்து சொல்கிறேன் 2 லட்ச ரூபாய்க்கு நான் காரை எடுத்துக்கிறேன், அக்செப்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அக்செப்டன்ஸ் கேன் நாட் ப்ரிசீட் அன் ஆஃபர். ஆஃபருக்கு முன்னாடி அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் acceptance must be given only by the person to whom the offer is made. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நான் ஒய்யை பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீ என் காரை 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறியான்னு. ஜெட் வேமா ஓகேன்னு சொல்றாரு. ஐ எம் நாட் willing to give my car for ₹2 lakhs to Mr. Z. ஜெட் கொடுக்க ஐ எம் நாட் willing. நம்ம என்ன சொன்னோம்? ஆஃபர் நான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வில்லிங்னஸ், என்னோட விருப்பத்தை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ஆஃபர்னு. அப்போ ஐ எம் நாட் willing to sell my car to Z. பட் Z has accepted my offer. நான் ஆஃபர் பண்ணவே இல்லை அவனுக்கு, அவனா அக்செப்ட் பண்ணுறான். அப்படி கிடையாது. ஸோ acceptance must be given only by the person to whom offer is made. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஜெக்டட் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் ஒன்லி ஆன் ரெனியூவல். இப்போ ஒரு ஆஃபர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் cannot be accepted again unless a fresh offer is made. ஃப்ரெஷ் ஆஃபர் மேட் பண்ணுற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ரிஜெக்டட் ஆஃபரை அக்செப்ட் பண்ண முடியாது. தென் revocation ஆஃப் acceptance. நல்லா கவனிங்க, இங்கிலீஷ் லாவில் acceptance இஸ் ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் acceptance is irrevocable. கேன்சல் பண்ண முடியாது. ஒன்ஸ் accepted, it is accepted. It cannot be cancelled. So acceptance is irrevocable in Indian law. Then acceptance, to give an acceptance is not an acceptance. நம்ம பார்த்தோம் இல்லையா? offer to make an offer is not an offerன்னு. அதே மாதிரி acceptance to give an acceptance is not an acceptance. புரியுதா?
அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா அது அக்செப்டன்ஸ் கிடையாது. அக்செப்டன்ஸை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், நம்ம ப்ரிஸ்கிரைப்டு மோடில் ப்ரிஸ்கிரைப்டு டைம் லிமிட்டுக்குள்ளே பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் அக்செப்டன்ஸ். எப்போ அந்த அக்செப்டன்ஸ் வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம 9 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் ரிவொகேஷன் ஆஃப் ப்ரப்போசல்ஸ். நல்லா கவனிங்க. கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர், கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ், கம்யூனிகேஷன் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ப்ரப்போசல்ஸ். ஸோ எப்படி ஆஃபரை கம்யூனிகேட் பண்ணுறது, எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த கம்யூனிகேஷன், அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறது எப்போ கம்ப்ளீட் ஆகும், ரெவகேஷன் ஆஃப் ப்ரப்போசல் ஒரு ஆஃபரை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த கம்யூனிகேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். சி ஆஃபர், இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ப்ரப்போசல் நல்லா கவனிங்க. Communication of a proposal is complete when it comes to the knowledge of the person to whom it is made. இப்போ நான் ஒய்க்கு காரை விற்கணும் அப்படின்னா, காரை விற்கணும்னு ஐ எம் வில்லிங். அப்போ ஒய்க்கு நான் தெரியப்படுத்தினாதான் கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். இஃப் இட் கம்ஸ் டு த நாலேஜ் ஆஃப் ஒய் டு whom I am going to offer, அப்போ ஒய்க்கு நான் கம்யூனிகேட் பண்ணாதான் தட் கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். நான் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பூரா சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த காரை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நான் சுற்றி இருக்கிற எல்லாட்டையும் சொல்கிறேன். பட் யாரோட நாலேஜுக்கு போகல, ஒய்யோட நாலேஜுக்கு போகலைன்னா அந்த கம்யூனிகேஷன் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். அப்போ எப்போ கம்ப்ளீட் ஆகுது? when it comes to the knowledge of the person to whom the offer is made. ஸோ ஆஃபர் எப்போ கம்ப்ளீட் ஆகுது? நம்ம யாருக்கு ஆஃபர் பண்ணுறோமோ அவங்களோட நாலேஜுக்கு போயிடணும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ எக்ஸ் சென்ஸ் அ ப்ரப்போசல் பை ஆஃப் செல்லிங் ஹிஸ் கார் டு ஒய் பை லெட்டர். லெட்டர் மூலமாக அவரோட காரை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸ் சென்ஸ் அ ப்ரப்போசல் which was received by Y on 12/10/2021. என்னைக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு Y? 12/10/2021. So it comes to the knowledge of Mr. Y only on 12/10/2021. That is why the communication of offer is complete on 12/10/2021. மீதியை படிக்க தேவையில்லை, நமக்கே தெரிஞ்சிருச்சு. The communication of an offer is complete when it comes to the knowledge of Y on 12/10/2021, right? Then acceptance. இந்த acceptance அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 சைடும் நம்ம பார்க்கணும். as against the proposer, as against the acceptor. ப்ரப்போசருக்கு எப்போ வந்து இது நமக்கு கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது, அக்செப்டாருக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுது. Okay, we can take the same example, X and Y. X is going to sell his car to Mr. Y and he made an offer. Now, Y is willing to buy the car. He has sent his acceptance through post on 15/10/2021. But the post is received by Mr. X only on 18/10/21. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Say X X offerer car to Mr. Y. Y is, now he is an offeree only. Offeree. So X is an offerer. He is going to sell his car to Mr. Y. He is an offeree. Now Y is going to become an acceptor because he likes the car of Mr. X and he wants to convey his willingness to buy the car. Okay, so now Y posted the letter on 15/10/2021. X
received the letter on 18/10/2021. Now, when did the communication complete as against X and as against Y? See, communication is complete. நல்லா கவனிக்கணும். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, எப்ப கம்ப்ளீட் ஆகுதுன்னு. கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட், ஃபர்ஸ்ட் ஒன், as against Mr. X. Mr. X, who is Mr. X? Offerer, promiser, proposer. ஓகேவா? ரைட். இப்போ ஆஃபராருக்கு எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா, when Y posted the letter. எப்ப போஸ்ட் பண்ணாரோ அப்பவே கம்ப்ளீட் ஆயிருது. 15/10/2021, right? But second, as against Mr. Y. Mr. Y பொறுத்த வரைக்கும் எப்ப கம்ப்ளீட் ஆகுது? Mr. Y, who is Mr. Y? He is an offeree. Now he has become acceptor. Okay? So Y வந்து Yக்கு எப்ப முடியுதுன்னா, when X received the letter on 18/10/2021, right? அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபர் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, when it comes to know comes to the knowledge of ஆஃபரி. ஆஃபரியோட நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் இஸ் கம்ப்ளீட். பட் இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? கம்யூனிகேஷன் ஆஃப் ஆக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நம்ம பார்க்குறோம். ப்ரப்போசருக்கு ஒன்று, இன்னொன்று ஆக்செப்டாக இருக்குது. ப்ரப்போசருக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா பாருங்க, கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட் ஆஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரப்போசர் வென் த ஆக்செப்டார் போஸ்டட் த லெட்டர். லெட்டரை போஸ்ட் பண்ணோடனே கம்ப்ளீட் ஆயிரும். பட் அஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் ஒய் எப்போ? வென் எக்ஸ் ரிசீவ்டு த லெட்டர். என்னைக்கு எக்ஸ் கையில் லெட்டர் போய் சேருதோ அன்னைக்கு தான் ஒய்க்கு அகெயின்ஸ்டாக நமக்கு கம்யூனிகேஷன் ஆஃப் ஆக்செப்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட், ரைட்? தென் ரெவகேஷன். இப்போ அதே மாதிரி பாருங்க, நமக்கு ரெவகேஷன் எப்போ இதாகுதுன்னு பார்க்கலாம். ரெவகேஷன் மீன்ஸ் டேக்கிங் பேக். இந்த இடத்துல ஆஃபரையும் டேக் பேக் பண்ணலாம் அண்ட் அக்செப்டன்ஸையும் டேக் பேக் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ் டிசைட்ஸ் டு ரிவோக் ஹிஸ் ப்ரப்போசல் அண்ட் சென்ட் அன் ஆர்டினரி லெட்டர் டு ஒய் ஆன் 14/10/2021 which is received by Y on 17/10/2021. நல்லா கவனி, X decides to revoke his proposal. என்னைக்கு அனுப்புறாரு லெட்டரை? Yக்கு 14/10 அனுப்புறாரு. என்னைக்கு ரிசீவ் பண்றாரு Y? 17/10. In this example, revocation of offer is complete as against X on 14/10/21 and as against Y on 17/10/21. புரிஞ்சிருச்சா? என்னைக்கு லெட்டரை எழுதினாரோ அன்னைக்கே, லெட்டரை எழுதி அனுப்புனாரோ அன்னைக்கே எக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபர் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் என்னைக்கு ஒய் கைக்கு கிடைக்குதோ லெட்ரு அன்னைக்கு தான் அவருக்கு. புரிஞ்சிருச்சா? ஸோ எக்ஸ் டிசைட்ஸ் டு ரிவோக் ஹிஸ் ப்ரப்போசல், ஆர்டினரி லெட்டர் டு ஒய் ஆன் 14/10. அப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 14/10/2021, பட் ஒய்யை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ரிசீவ் பண்ணுறாரு? 17/10. ஓகேவா? அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் அக்செப்டன்ஸ்னால் என்னன்னு மீனிங் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் அக்செப்டன்ஸ் என்னன்னு நம்ம 9 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும், கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும், கம்யூனிகேஷன் ஆஃப் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு. இதில் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து நமக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், ஆஃபருக்கு எப்போ அவரோட நாலேஜுக்கு எப்போ போதோ அந்நேரமே கம்ப்ளீட் ஆயிரும். பட் அக்செப்டன்ஸ் வந்து 2 பாயிண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. as against the proposer, as against the acceptor. ஓகேவா? as against the proposer அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்போ வந்து அக்செப்டார் லெட்டர் அனுப்புனாரோ அப்போவே ப்ரப்போசருக்கு வந்து நமக்கு என்னது, கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுது. பட் அக்செப்டாரை பொறுத்த வரைக்கும் எப்போ ப்ரப்போசர் கைக்கு போய் சேருதோ லெட்ரு அப்போ தான்
கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ரெவகேஷன் ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் அப்படின்னா அது எப்போ நம்ம கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் டிசைட்ஸ் டு ரிவோக் ஹிஸ் ப்ரப்போசல். எக்ஸ் ப்ரப்போசர், ஒய் அக்செப்டார். ஸோ எக்ஸ் டிசைட்ஸ் டு ரிவோக் ஹிஸ் ப்ரப்போசல், லெட்ரு போடுறாரு ஒய்க்கு 14th அன்னைக்கு. ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 14th அன்னைக்கே கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். பட் ஒய்யை பொறுத்த வரைக்கும் 17th அன்னைக்கு அவர் அந்த லெட்டரை ரிசீவ் பண்ணும்போது தான் கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டினியூஸாக உங்களுக்கு லாவில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சாப்டர் நமக்கு இன்னும் ஒரு கொஸ்டினோட முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் 10 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றையாக நம்ம பார்ப்போம். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.